Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எது ரிலேட்டடான்னு சொல்லி கேட்டா வித்ட்ராவல் ரிலேட்டடான முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். சோ இதுல நீங்க யாராவது earn பண்றீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ பார்க்கலாம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பிகினர்ஸ்க்கு இன்னும் பெரிய ஹெல்ப்பா இருக்கும். தவறாம பாருங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட ரியல் அக்கவுண்ட். மேல பாருங்க ரியல் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரியல் பேலன்ஸில் இருந்து நான் டெமோவுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இதில் பாருங்கள், அதில் கிளிக் பண்ணி டெமோவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் $7016 இருக்குது. ஆனால் இதை நான் வித்ட்ரோவல் எடுக்க முடியாது. இது டெமோ பேலன்ஸ். நாங்கள் பழகிறதுக்காக, அதாவது ப்ராக்டிஸுக்காக இந்த பேலன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெமோ நீங்கள் லொஸ் பண்ணிட்டீங்க. இப்போ $7000 இருக்குது. ஸோ நான் இதில் 7000 சொல்லி கொடுத்துட்டு செல் கொடுக்குறேன். செல் கொடுத்து இந்த 7000 லாஸ்ட் ஆயிட்டுன்னு சொன்னால் திரும்ப எங்களுக்கு அந்த அமௌண்ட்டை தருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் we added fund to your account. now your demo balance is 10,000. ஸோ $10,000 பழகிறதுக்காக, ப்ராக்டிஸுக்காக மட்டும் தருவாங்க. அதை நீங்கள் வித்ட்ரோ பண்ண முடியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெமோ பேலன்ஸை வச்சு சின்ன ஒரு ட்ரேடிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் பாருங்கள், நான் $1 போட்டு செல் கொடுக்குறேன். சாம்பிளுக்கு செல் கொடுக்குறேன். செல் கொடுத்த இடத்துலேருந்து கீழே போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு ப்ராஃபிட் வரும். அதுவே மேலே போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு லாஸ்ட். ஸோ நான் கொடுத்த இடத்துலேருந்து மேலே போயிருக்கு, ப்ராஃபிட் இல்லை. ஸோ $1 லாஸ்ட். இப்போ மறுபடியும் ஒரு $3 போட்டு செல் கொடுக்குறேன். ஓகே, செல் கொடுத்த இடத்துலேருந்து கீழே போகுதா இல்லையான்னு சொல்லி நீங்களே பார்க்குறீங்க. கீழே தான் போயிருக்கு. ஸோ எனக்கு $3 போட்டு $5 ப்ராஃபிட். ஸோ $3 போட்டு 5.46 ப்ராஃபிட். என்னோட டோட்டல் ப்ராஃபிட் இப்போ நான் ட்ரேட் பண்ணதுபடி $1 போட்டு லாஸ்ட். திரும்ப $3 போட்டிருந்தேன். அது ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். ஸோ நான் டோட்டலாக போட்ட அமௌண்ட் $4. எனக்கு டோட்டல் அமௌண்ட் $5.46. ஸோ நான் போட்ட $4 கழிச்சா எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் $1.46 இன்றைக்கு ப்ராஃபிட். ஆனால் இதை வித்ட்ரோ பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இது ஒரு டெமோ அக்கௌண்ட். ஜஸ்ட் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி சாம்பிளுக்கு அந்த மாதிரி தூக்கி போட்டு இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் இதில் நீங்கள் முறையாக படித்து லேர்ன் பண்ணிட்டு தான் ஏர்ன் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட அமௌண்ட் லாஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்குது. ஸோ இதில் யாராவது ஏர்ன் பண்ணுறவங்க இருந்தால் அவங்க எப்படியான ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக. இப்போ விஷயத்துக்குள்ள வரலாம். ஓகே, இதில் இருக்கிற வித்ட்ரோவல் மெத்தட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நார்மலாக நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வித்ட்ரோவல் எடுக்க வேணுமா இருந்தால், ஓகே நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருந்தால் கட்டாயம் வித்ட்ரோவல் எடுக்கலாம் வித்தவுட் KYC. அதாவது ஐடி வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் வித்ட்ரோவல் எடுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில். $250 வரைக்கும் தான் நீங்கள் வித்ட்ரோவல் எடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து வித்ட்ரோவல் எடுக்க போகிறீங்களா இருந்தால் கட்டாயம் நீங்கள் ஐடி கார்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த லிமிட்டுக்கு மேலே வித்ட்ரோவல் எடுக்கலாம். ஸோ எது மூலமாக டெபாசிட் பண்ணுறீங்களோ அது மூலமாகவே வித்ட்ரோவல் பண்ண பாருங்கள். ஏன்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய தடவை வித்ட்ரோவல் ரிஜெக்ட் ஆகியிருக்கு. அதே நேரம் இந்த விசா கார்டு, மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களா இருந்தால் அதை தவிர்க்கணும். இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு இங்கே எலவுட் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஸ்ரீலங்காவில் செய்ய முடியாது. ஸோ நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி கார்டை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் இதுக்காக பைனான்ஸ் இல்லைன்னு சொன்னால் கிரிப்டோ வாலெட்ஸ் யூஸ் பண்ணி வித்ட்ரோவல் எடுக்கலாம். டெபாசிட் வித்ட்ரோவல் செய்யலாம். ஸோ பைனான்ஸ் பே யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபீஸே இல்லை. டெபாசிட் பண்ணும்போது சின்ன ஃபீஸ் சில இதில் எடுப்பாங்க. ஆனால் பைனான்ஸ் பேயில் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் இல்லை. ஆனால் வித்ட்ரோ பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் எடுக்க மாட்டாங்க. உங்களோட அமௌண்ட்டை அப்படியே சென்ட் பண்ணுவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் $10 மட்டும்தான் நீங்கள் வித்ட்ரோ பண்ணலாம். அதுக்கு குறைவாக வித்ட்ரோ பண்ண முடியாது.
ஒரு $500 நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஐடி வந்து வெரிஃபை பண்ணி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த 500 வந்து வித்ட்ரா பண்ணலாம். இல்லை ஐடி வந்து வெரிஃபை பண்ணாமல் இருக்குன்னு சொன்னால் அந்த 500ல் $250 மட்டும்தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்ட்ரோவல் ப்ரோசஸ். ஸோ பெரிய அளவில் வந்து ஏர்ன் பண்ணுறவங்க கட்டாயம் வந்து இதில் ஐடி கார்டு வந்து வெரிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஏர்ன் பண்ணவங்களை விட லாஸ் பண்ணவங்க தான் அதிகம். இது வரைக்கும் வந்து நானும் நிறைய அமௌண்ட் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். என்று சொன்னால் இது சம்மந்தமான போதிய நாலேஜ் வந்து இல்லை. பட் இதில் வந்து நான் காசு போட்டு லேர்ன் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்து வருமானு சொல்லி எனக்கு தெரியுமா இருந்தால் நான் வந்து இந்த இடத்த விட்டுட்டு வந்து வேறொரு ஏர்னிங் மெத்தட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து என்னோடய ஃபண்டுக்கு வந்து சேஃப். ஓகே, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு டெபாசிட் போட்டிருந்தேன். எப்போன்னு சொல்லி கேட்டேன், ஜனவரி 2025 19 7:28 நைட்டு 7:28க்கு வந்து ஒரு டெபாசிட் போட்டிருந்தேன். பைனான்ஸ் பே மூலமாக வந்து டெபாசிட் போட்டிருந்தேன். ஸ்டேட்டஸ் வந்து பெய்ட். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு $4 வந்து போனஸ் தந்திருந்தாங்க. இதையும் வச்சு எல்லாமே வந்து நான் ட்ரேட் பண்ணி எனக்கு வந்து கடைசியில் இந்த அமௌண்ட் வந்து இல்லாமலே போயிட்டுது. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு சரியான ஒரு லேர்னிங் வந்து இல்லை. அது இருந்திருந்தால் நான் கட்டாயம் வந்து ஒரு ப்ராஃபிட்டோட வந்து வெளியேறி இருப்பேன். ஏன்னு சொன்னால் இதில் வந்து எந்த வித்ட்ரோவல் ரெக்கார்டும் வந்து இல்லை. நான் வந்து டெபாசிட் பண்ணி அமௌண்ட் வந்து இழந்துட்டேன். $20 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6,000 ரூபா வந்து இலங்கை காசில் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அந்த டைம் போட்டு இழந்திருந்தேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி போட்டு இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து வரும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிட்டு வந்து நீங்கள் இதுக்குள்ள இறங்குறது தான் வந்து பெட்டர். ஓகே, அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருந்தால் இவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணலாம். எந்த நேரம் வந்து ஆன்லைன் வந்து இருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து இவங்களை வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்தளவுக்கு வந்து சப்போர்ட்டும் வந்துருக்கு. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 or 10 இயர்ஸுக்கு மேலால் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு ஒஃபீஷியலான ஒரு கம்பெனி, அதோட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோக்கள் வந்து நான் வந்து கூகுள் டெக் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஐடி கார்டு வந்து வெரிஃபை பண்ணுறது, இதில் போய்ட்டு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது, இன்னும் மேலதிகமான விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து என்னோட அனுபவத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீடியோக்களை வந்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படியான வீடியோஸை வந்து நீங்கள் கட்டாயம் பார்க்க வேணும். ஸோ மெயினாக நான் இதில் வந்து உங்களுக்கு சொன்ன விஷயம் இந்த வித்ட்ரோவல் டீட்டெயில்ஸ். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் லேர்ன் பண்ணி இப்படியான விஷயத்துக்குள்ள வந்து இறங்குங்க. நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து கேட்குறீங்க, சிக்னல் குரூப் அது இதுன்னு சொல்லி. ஸோ இந்த சிக்னல் குரூப் ரிலேட்டடாக வந்து சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான வீடியோ வந்து வேறு. இப்போதைக்கு வந்து அந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.